இந்த தாவேக ஆட்சியின் கீழே பார்த்தோம்னா அந்த சாதிய கலவரங்கள், ஆணவ படுகொலைகள் அது எல்லாமே தாண்டி இப்ப லாக்அப் டெத் வரை வந்து நிக்குது. நாகர்கோவில்ல சபரிவர்மா அப்படின்ற ஒரு மாற்றுத்திறனாளி நபர் இன்னைக்கு லாக்அப் டெத் மூலியமாக உயிரிழந்திருக்கிறாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதிகாரிகள் தான் இதுக்கு குறைன்னு சொல்லி தாவேக அரசு பொறுப்பேற்றுக்காம போறாங்களா? நம்ம இதை எப்படி பார்க்கணும்? இது வந்து மாற்றங்கள் நடந்துட்டு இருக்கு நிறைய. வந்து அந்த மாற்றங்கள் எப்படி இருக்குன்னா, சாதாரண மக்களுக்கு நமக்கு வந்து பேரதிர்ச்சியா, ஏமாற்றமா, துர்நாற்றமா இருக்கு. இப்போ துர்நாற்றம்னு வரும்போது எல்லாமே வரும். அதுல வந்து பெண்கள் பாதுகாப்பா இருக்கட்டும், இல்ல வன்முறைகளா இருக்கட்டும், சாதிய வன்முறைகளா இருக்கட்டும், கொலைகளா இருக்கட்டும், போக்சோ வழக்குகளா இருக்கட்டும், இப்போ வந்து லாக்அப் டெத்ல இருக்கட்டும். லாக்அப் டெத் இது புதுசு கிடையாது. லாக்அப் டெத் நிறைய நடந்துட்டு இருக்கு. இப்போ எங்களோட கேள்வி என்ன அப்படின்னா, தாவேக அரசு, இந்த முதல்வர் ஒரு கட்சியோட தலைவரா இருக்கும் போது இவர் எவ்வளவு பேசினாரு, எங்களுக்கு நிதி வேண்டாம் நீதி வேண்டும் அப்படின்னாரு. அஜித் ஆமா, சாரி வேண்டாம், எங்களுக்கு நீதி வேணும்னாரு. ஆனா அன்றைய முதல்வர் வந்து போன் பண்ணி சாரி கேட்டாரு. ஏன்னா காவல் சம்பந்தப்பட்ட எல்லாமே சிஎம் உடைய நேரடி கட்டுப்பாட்டுல வரக்கூடியது. அங்க நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் டைரக்டா சிஎம்க்கு இம்மீடியட்டா கொடுக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா இங்க செய்தி வந்து மூணு விஷயம் 4 கட்டம் தாண்டி வரும்ன்றது கிடையாது. காவல்துறை சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் நடந்தாலும் சிஎம்க்கு உடனடியாக தெரியப்படுத்துறோம். அதுதான் விஷயம். ஏன்னா அவரோட நேரடி கண்ட்ரோல்ல இருக்கக்கூடியது. அன்னைக்கு சாரி கேட்ட முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தேவையில்லை, தீய சக்தி திமுகன்னு சொல்லிட்டு தான் நீங்க தூய சக்தியா வந்தீங்க. இப்ப நாங்க என்ன சொல்றோம், நீங்க தவிட்டு தற்கூரி அரசா இருக்கீங்கன்னு சொல்றோம். தவிட்டு தற்கூரி தாவேக்காவா இருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் முதல்வரானவர் வாயை திறந்து பேசல. அவராச்சும் சாரி கேட்டாரு, நீங்க என்ன பேசுறீங்க? இப்போ லாக்அப் டெத்னு ஒன்று நடந்திருக்குங்க. இப்போ இந்த கேஸை பார்த்தீங்கன்னா, அந்த சபரிவர்மன்ற அந்த மனிதர், அந்த பர்சன் வந்து ஒரு கடை வச்சு நடத்துறாரு, ஒரு மாற்றுத்திறனாளி. கடையில் குட்கா மாதிரி பொருள் இருந்திருக்கு. இது சட்டப்படி தவறு. இதை யாரும் ஆதரிக்கலை. என்ன சொல்லப்படுதுன்னா, இங்கே வந்து லஞ்சம் கேட்டிருக்காங்க, 25,000 ஏதோ பணம் கேட்டிருக்காங்க, அந்த பணம் கொடுக்கல, அப்போ கேஸ் போடுறோம்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் அந்த பர்சனோட வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா, காவல் நிலையத்துக்கு வரும்போது அவர் ரொம்ப கண்ணியமா, ரொம்ப அமைதியா தான் இருக்காரு. கோஆபரேட் பண்றாரு, ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆபரேட் பண்ணிருக்காரு. ஆனா லாக்அப்ல கொண்டு போனா இப்ப என்ன சொல்றாங்க, புதுசாட்டு ஜெயிலர் பண்ணிருக்காங்க. அப்ப ஜெயிலர் யாரு? ஏலியன்ஸா? வேற்று கிரகவாசியா? அதுவும் உங்க காவல்துறை, உங்க சிஎம்மோட கட்டுப்பாட்டுல தானே வருது. அப்ப நீங்க என்ன ஆக்ஷன் எடுத்தீங்க? அந்த ஜெயிலருக்கு நீங்க என்ன தண்டனை கொடுத்தீங்க? இப்போ இங்க சாத்தான்குளத்துல தந்தை மகனுடைய படுகொலை நடந்துச்சு இல்லையா? எல்லாருமே நம்ம குரல் கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் உள்ள அப்போ இருக்கக்கூடிய சிஎம் என்ன சொன்னார் அப்படின்னா, அது வந்து ஹார்ட் அட்டாக்ல செத்து போயிட்டாங்க அப்படின்னாங்க. சிஎம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது ஹார்ட் அட்டாக், காவல்துறையை காப்பாத்துறதுக்காக வேலை பண்ணாங்க. அதுக்கப்புறம் அந்த கேஸ்லாம் பெரிய இஷ்யூ ஆனதுக்கு அதுக்கப்புறம் உள்ள விஷயங்கள் ஆகட்டும், அப்புறம் அவங்களுக்கு உடனே அவங்களை வந்து தண்டனைக்கு உட்பட்டதாகட்டும், எல்லாமே இருக்கட்டும். இதே லாக்அப் டெத்லான அஜித்குமார், அந்த பையனுடைய சம்பவம் நடந்த அடுத்த நாள் அந்த சம்பந்தப்பட்ட அத்தனை காவல்துறைகளையும் டிஸ்மிஸ் பண்ணாங்க, சஸ்பெண்ட் பண்ணி அவங்களை அரெஸ்ட் பண்ணாங்க. தானாகவே ஒரு முதலமைச்சர் முன் வந்து இந்த சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போனாங்க. அப்ப என்ன சிபிஐ விசாரணைக்கு கொண்டு போறீங்கன்னா அதுக்கும் நீங்க நக்கல் பண்ணீங்க. பட் இந்த விஷயம் நடந்த 3 நாள் ஆச்சு, நீங்க என்ன பண்றீங்க? ரீல்ஸ் போட்டுட்டு இருந்தாரு. அதாவது டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இந்த நியூஸ் எப்படியோ அவருக்கு போயிருக்கும். ஸோ இதை மடைமாற்றுவதற்காக தான் அந்த பெரம்பூர்ல போயிட்டு அரிசியை வந்து அளவோடு அளந்து கொடுக்கறது, இந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தா. தகவல் நிலவு மாதிரி இருக்காரு, எங்க வீட்டுக்காரர் மாதிரி இருக்காரு, எங்க வீட்டுக்காரரை விட மேல இருக்கிறாரு. அப்போ இந்த மாதிரி ஒரு பைத்தியக்கார ரசிக மனநிலைமை இருக்கிறது வரைக்கும் அவரு இந்த ரீல்ஸ்லயே படத்தை ஓட்டலாம் நினைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு வந்து இன்னும் பெரிய கொடுமையான விஷயம் என்னன்னா, இதர கட்சிகள், இவங்களுக்கு நாங்கள் வெளியேறது சப்போர்ட் பண்றோம்னு சொன்ன கட்சிகளும் சரி, இல்லை இது கூட்டணியா இருக்கக்கூடிய கட்சிகளும் சரி, இது வரைக்கும் வாயை திறக்கல. அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, இந்த தாவேக அரசை வந்து ஒரு பேம்பரிங் பண்றதுக்கான ஒரு விஷயத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை பிறந்தா அது வந்து நடக்கிறது வரைக்கும் அம்மா பாட்டி கொஞ்சம் வசதியானவங்களா இருந்தா ஒரு நர்ஸ் வச்சுப்பாங்க, கேர்டேக்கர் வச்சிருப்பாங்க, அம்மா பார்ப்பாங்க, அப்பா அம்மாவும் பார்ப்பாங்க, அம்மாவும் பார்ப்பாங்க. இப்படி அந்த குழந்தைய வந்து எல்லாருமே பேம்பர் பண்ணி, என்ன தவறு செஞ்சாலுமே தட்டி கொடுத்து வளர்ப்பாங்க. அந்த மாதிரி இப்போ விஜய்க்கு வந்து அந்த பேம்பரிங் கிடைச்சிட்டு இருக்கு. எப்படின்னா விஜய் வந்து யாரும் கேள்வி கேட்க கூடாது. அப்ப இது நடக்குதே, முதல்வர் என்ன பதில் சொல்றாரு? என்னங்க நீங்க எதுக்கு எடுத்தாலும் முதல்வரை கூப்பிடுறீங்க? இதுக்கு முன்னாடி இது நடக்கலையா? அப்ப இதுக்கு முன்னாடி நடந்ததை மாற்றம் வேணும் தானே நீங்க இந்த கட்சியை கொண்டு வந்திருக்கீங்க, இந்த ஆட்சியை கொண்டு வந்திருக்கீங்க. அப்ப இதுவும் நாங்க இதே மாதிரிதான் பண்ணுவோம்னா அப்ப எங்களுக்கு எதுக்கு மாற்றம் வேணும்னு நாங்க கேட்கிறோம். இதுக்கு பெட்டர் அதே இருக்கலாமே. அட்லீஸ்ட் அந்த சிஎம் வந்து சாரியாச்சு கேட்டாரு, பொறுப்பேற்றுக்கிட்டாரு. முக்கியமான விஷயம் பொறுப்பேற்று கொண்டாரு. ஒரு விஷயத்துக்குமே விஜய் அவர்கள் வந்து பொறுப்பு இது வரைக்கும் எடுத்ததுல அவர் ஒரு பொறுப்பற்ற தலைவர். அவரு நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் சொன்னது, அவர் வந்து
பொறுப்பற்ற ஒரு குடும்ப தலைவர். அவர் மேல அவங்க அப்பா அம்மாவே அலிகேஷன் வச்சாங்க. இது தனிப்பட்ட தாக்குதல் கிடையாது, ஒரு மனிதருக்கான ஒரு விஷயத்த நான் சொல்றேன். அப்போ இன்னைக்கு நீங்க வந்து கரூர்ல போய் 41 பேர் உயிரிழந்த போதும் அன்னைக்கும் பொறுப்பெடுத்துக்காம ஓடின தலைவர் தான் இவர். எந்த பதிலும் சொல்லாம, எந்த குற்ற உணர்ச்சியும் இல்லாம ஏர்போர்ட்ல அவர் ரொம்ப சர்வசாதாரணமா நடந்து போனாரு. இந்த 41 உயிருக்கே பொறுப்பேச்சு கொள்ளாத ஒரு நபர் இந்த ஒரு உயிருக்கு எடுத்துக்க போறாரு. அப்ப ஏன்னா இந்த 41 பேர் செத்த போதும் நீங்க வந்து இன்னொருத்தர் மேல பழிய போடுறதுக்கு தயாரா இருந்தீங்க. அங்க இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்கள் மேல நீங்க பழிய போட்டீங்க, அப்ப இருக்கக்கூடிய சிஎம் மேல நீங்க பழிய போட்டீங்க. சிஎம் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிஎம்ஆ வரணுன்றதுக்காக இந்த ஒரு சம்பவத்தை பண்ணாங்கன்னு பழிய போட்டீங்க. கடைசியில போலீஸ்காரங்க மேல நீங்க பழிய போட்டீங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொருத்தர் மேல பழி போடுறதுக்கு உங்களுக்கு ஆள் கிடைக்கிறதுனால, ஏன்னா இந்த காவலர்களும் இந்த காவல்துறையினரும் சிஎம் கட்டுப்பாட்டுல இருக்கிறதுனால இவங்க வந்து அரசாங்கத்தை எதிர்த்து இவங்க கேஸ் போட முடியாது. சட்டப்படி காவல்துறையினர் கேஸ் போட முடியாது. அப்போ உங்களுக்கு என்னன்னா, உங்களுக்கு தொட்டுக்க ஊர்கா வந்து காவல்துறை டிபார்ட்மெண்ட்டா? அப்ப காவல்துறையில ஒரு தவறு நடந்தாலும் நீங்க கேட்க மாட்டீங்க. நடக்காத தப்புக்கு நீங்க காவல்துறை மேல பழி போடக்கூடிய நபர், நல்லா யோசிச்சு பாருங்க. கரூர் சம்பவத்துல நடந்த தவறு உங்களால நடந்த தவறு. அங்க ஷூட்டிங் நடக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது, அங்க கேமரா ஃபிக்ஸ் பண்ணிருக்குன்னு தெரியுது, 63 கேமரா இருந்திருக்குன்னு தெரியுது, அந்த வண்டிக்குள்ளால வந்து நடிகர் நடிகைகள் இருந்திருக்காங்கன்னு தெரியுது, டைரக்டர் முக்கியமா இருந்திருக்காருன்றதை எல்லாரும் பார்த்திருக்காங்க. ஒரு கட்சி மீட்டிங்க்கு டைரக்டர் எதுக்கு வரணும்? அப்போ இதே உங்களுடைய கல்வித்துறை அமைச்சர் தான் சொல்றாரு, இல்ல நாங்க வந்து ரிஹர்சல் தான் பார்த்தோம், நாங்க ஷூட்லாம் பண்ணல அப்படின்னு உங்களால தான் வாய் திறந்து ராஜ்மோகன் சொல்லிருக்காரு பார்த்திருக்கோம் அப்படின்னு. ஆமா, சும்மா ஜஸ்ட் அது ஒரு ட்ரையல் தான் பார்த்தோம், நம்ம ஷூட்லாம் பண்ணல அப்படின்னு. அப்போ அத்தனை தவறு நீங்க பண்ணிட்டு இன்னைக்கு வரைக்கும் கூட கொஞ்சம் கூட உடம்பு கூசாம, கொஞ்சம் கூட வாய் கூசாம நீங்க போய் பேசிட்டு இருக்கீங்க. அப்போ அன்னைக்கு வந்து 4 நாளைக்கு முன்னாடி வந்து மீட்டிங் வந்து பேசுறாருங்க கரூர்ல. அதே கரூர்ல சம்பவம் நடந்த இடத்துல வந்து பேசுறாரு. காவல்துறையினர்கள்லாம் அவங்களால தான் பிரச்சனை ஆச்சு, அவங்க எங்களை டைவர்ட் பண்ணி தான் நாங்க போயிருப்போம், அவங்க கிட்ட சொன்ன நாங்க கேட்டிருப்போம். ஸ்டாலின் அவர்கள் பேச்சு கேட்டு காவல்துறை கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முதல்வரால இந்த ஜெயிலர் அடிச்சு கொலை செஞ்ச ஒரு அப்பாவி இளைஞனுக்கு இவர் என்ன பதில் சொல்ல முடியும்? இல்ல, இந்த சிஸ்டமே நம்மளால புரிஞ்சுக்க முடியலையே. இப்போ இதுவே போலீஸ் ஸ்டேஷன் நடந்துச்சுன்னா விசாரணைக்கு அவர் ஒத்து வரல, எதிர்த்து பேசினார், ஒரு ஈகோஸ்டிக்கா உள்ள இருக்கும், அதன் மூலமா அடிச்சுட்டா நம்ம சொல்லலாம். ஜெயில நடக்குது, அங்க என்ன ஒரு சிஸ்டம் இருக்கு? அப்படியே இருந்தாலும் கூட இது பண்ண முடியாது. நீங்க என்ன கோபமா இருந்தாலும் ஒருத்தர் கொலை பண்ற அளவுக்கு அடிக்கிறதுக்கான உரிமை உங்களுக்கு யாரு கொடுத்தது? இதே அஜித் குமார் நம்ம இதுதானே சொன்னோம், உங்களுக்கு அடிக்கிற உரிமை யாரு கொடுத்தது? அந்த அளவுக்கு அடிக்கிற உரிமை. 19 இடங்கள்ல அந்த ஆள் காயப்பட்டிருக்கிறாரு. ஒரு 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 மாற்றுத்திறனாளி தன்னுடைய வாழ்வாதாரத்துக்காக ஒரு கடையை வச்சு நடத்துறாரு. ஏங்க நான் என்ன கேட்குறேன், குட்கா வித்தாரு நீங்க சொல்றீங்கல்ல, 5 பேக்கெட்டோ 10 பேக்கெட்டோ அந்த பெட்டி கடையில இருந்திருக்கும்னு வைங்க. குட்கா வித்தவரை நீங்க அடிச்சு கொள்றீங்க அப்படின்னா, பப்ளிக்கா ஒரு மனிதர் செல்போன் எடுத்து கார்டை வச்சு தேய்ச்சி பவுடர் பண்ணி 500 ரூபா நோட்டை வச்சு பண்ணவருக்கு இன்னைக்கு வரைக்கும் நீங்க என்ன விசாரணை வச்சீங்க? நீங்க ஆதாரத்தோட அதை நிரூபிக்கலையே, அதனால எடுக்க மாட்டோம். இல்ல, நம்ம சரத்குமாரை விட இன்னைக்கு விஜயபாஸ்கர் அவர் மீது எப்படிப்பட்ட குட்கா வழக்கு இருக்கு? 40 கோடி ரூபாய்க்கு என்னமோ குட்கா வழக்கு அவர் மேல இருக்கு. ஆனா இன்னைக்கு நீங்க அவரை கொண்டு வந்து கட்சியில சேர்த்திருக்கீங்க, நீங்க அடுத்தால அவருக்கு சீட் கொடுக்க போறீங்க, எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு கொடுக்க போறீங்க. அப்போ ஒரு பாமரன்னா, ஒரு ஏழை எளியவன்னா, அவனுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னா நீங்க என்ன வேணா பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு கேட்கறதுக்கு வந்து எதுவும் இல்லை. உங்களுக்கு மக்கள் கேட்டாலும் உங்களுக்கு வந்து இப்ப இவங்களை டிஃபெண்ட் பண்றவங்க என்ன பண்றாங்க, என்ன நீங்க முதல்வர்கிட்ட கேள்வி கேட்குங்க, இதுக்கெல்லாம் ஏன் முதல்வர் பதில் சொல்லணும்? அப்ப எதுக்கு தாங்க முதல்வர் பதில் சொல்லுவாரு? தன் பிரச்சனைக்கும் பேச மாட்டாரு, மக்களோட பிரச்சனைக்கும் பேச மாட்டாருன்னா அப்ப இந்த மாதிரி முதல்வரை வச்சுட்டு நாங்க என்ன பண்றது? குற்றம் செய்யலாம், நடவடிக்கை எடுக்கப்படும். ஆனா அது தாவேக்கா காரணா இருந்தா நடவடிக்கை எடுக்க மாட்டோம். இப்ப சமீபத்துல பாத்தீங்கன்னா ஈரோட்ல நினைக்கிறேன், தாவேக்கா நிர்வாகி ஒருத்தர், இவரால் ஒரு 400 கிலோ கிட்ட என்னமோ சொன்னாங்க, இத்தனை கிலோ குட்கா வித்திருக்கிறாரு. ஆனா அவருக்கு சொந்த ஜாமீன்ல பெயில் கொடுக்குறாங்க. அப்போ ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா, இப்போ இந்த சபரிவர்மனே ஒரு தாவேக்கா நிர்வாகியே இருந்திருந்தாருன்னா அவருக்கு இந்த குற்றம் நடந்திருக்காரு. இப்ப அவர் தாவேக்காரர் கிடையாது, அதனால இது நடந்துச்சா அப்படின்ற கேள்வி வந்து நிக்குது. கண்டிப்பா அப்படிதான் டவுட் வருது. ஏன்னா இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நீங்க தாவேக்கால வச்சிருக்கக்கூடிய நபர்கள், ஒரு ஒரு மாற்றுத்திறனாளி மனிதன் ஒரு வான் பண்ணி அமைச்சிருந்தாலும் கூட அவர் போயிருப்பாரு, செஞ்சிருக்க மாட்டாரு. அந்த மனிதர் அப்படிப்பட்ட மனிதர் தான், அடாவடிக்கு போற ஆள் கிடையாது. ஏன்னா அவர் மொத்த எல்லா விஷயத்துக்குமே கோஆப்ரேட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அவரை கூப்பிட்டுருக்காங்க, போயிருக்காரு, போயிட்டு திருப்பி ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க உங்களை அரெஸ்ட் பண்றோம் சொன்னாரு, திருப்பி ட்ரெஸ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அப்போ ஒரு வெள்ளந்தியான ஒரு வெகுளியான மனிதர் இருந்தா தாவேக்காரமே கை கடிச்சு கூட ஓடி ஒரு வக்கீல கூட்டிட்டு வந்திருக்கலாமே. அவருக்கு அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா, ஒரு கிரிமினலா இருந்திருந்தாருன்னா, ஒரு பான் கிரிமினலா இருந்திருந்தாருன்னா, சரிப்பா நம்ம எதுக்கு நம்ம ஒரு வக்கீல கூட்டிட்டு போவோம், வக்கீல வச்சு பேச வைப்போம்னு அவர் நினைக்கலையே.
அப்ப நீங்க செஞ்சதுக்கெல்லாம் ஒரு கோஆப்ரேட் பண்ண ஒரு மனிதரை நீங்க அதுவும் இது என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா 3 நாள் கழிச்சு உங்க வீட்டுல உள்ள எங்க மனைவி போய் பார்க்க போயிருக்காங்க. ஜெயிலுக்கு போய் பார்க்க போகும்போது தான் சொல்றாங்க உங்க கணவர் இங்க இல்ல அப்படின்னு. இங்க இல்லைன்னா எங்க இருக்காங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்க. ஏன் ஹாஸ்பிட்டல் போயிருக்காங்கன்னா அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு ஜெயிலர் சிரிச்சுட்டே சொன்னாரோ. அப்ப காவல்துறை தரப்புல இருந்து எந்த ஒரு அதிகாரம் தகவல் கொடுக்கல. அவங்க மனைவியும் அவங்க சகோதரியை யாருன்னு தெரியல. அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பார்த்தோங்க, பார்த்துட்டு கேட்குறோம், அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு சொல்றாரு, எங்களுக்கு எந்த தகவலும் கொடுக்கல. அப்ப இதுல எவ்வளவு தவறு நடந்திருக்கு பாருங்க. அப்ப நீங்க வந்து கொன்னுட்டு தான் பாடியை கொண்டுட்டு போனீங்களா, இல்ல அங்க போய் அவ்வளவு காயத்தோடி போன ஒரு மனிதர் செத்து போயிட்டாரா, இல்ல நீங்க சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் தான் வந்துச்சுன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் வீட்டுக்கு கொடுக்கணும்ன்றது ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா? அந்த கைதியோட கான்டாக்ட் நம்பருக்கு நீங்க இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற இந்த தகவலை கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு பேசிக் சென்ஸ் இல்லையா? ஏன்னா இப்ப அது ரிப்போர்ட் வெளியாகுது, கை கால்கள்லாம் கட்டப்பட்டிருக்கு, நிறைய உடம்புல பாத்தீங்கன்னா 19 காயங்கள் ஏற்பட்டிருக்கு. ஹார்ட் அட்டாக்கும் காயம்க்கும் என்ன சம்பந்தம்? இது தமிழ்நாட்டு மக்களை முட்டாள் நினைச்சிட்டாங்களா? எது சொன்னாலும் நம்பிடுவாங்க நிலைமையில இருக்கிறாங்களா? இல்ல இவ்வளவு ஓட் போட்டு ஜெயிச்சிருக்கோமே, 108 தொகுதியில ஜெயிச்சிருக்கோம்னாலே மக்கள் எவ்வளவு புத்திசாலின்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்? என்ன ரீசன் சொல்லுங்க? இந்த ஆட்சி அமைஞ்சதுக்கும் இவர் முதல்வராக வந்து அந்த சீட்ல உட்கார்ந்ததுக்கும் என்ன? நீங்க மக்கள்கிட்ட போய் உங்க வயசு பிள்ளைங்கள்ட்ட போய் கேட்டாச்சுன்னா அவர் ரொம்ப அழகா இருக்காருங்க, நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா டான்ஸ் ஆடுவார், நல்லா பாட்டு பாடுவாரு. அவர் சினிமால சொல்லாத கருத்தா? இந்தி பீஸ் வேண்டாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேண்டாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழ் பாடண்டி, தமிழுக்காக அவ்வளவு போராடி இத சொல்றாரு. அதுதான் இன்னும் கஷ்டமா இருக்கு. பொறுப்பு வர கொடுத்திருக்காங்க. இந்த துறை எப்படி போகுது நம்மளுக்கு தெரியாது. அப்ப இப்ப என்னன்னா இவங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் ஒரு ஒரு பேக்ரவுண்ட் வந்து பயங்கரமா இருக்கு. மக்களை வந்து அடிமுட்டாளாக்கிட்டு இப்போ பெரம்பூர்ல போய் அவரு 1.5 கிலோ சீனி கொட்டினதை அவ்வளவு ஹைப்பாய் பேசுறாங்க. அவ்வளோ கரெக்டா சிந்தாம சிதறாம கொட்டினாருங்க. எங்க 1.5 கிலோ சீனி கொட்ட முடியாதாங்க? 10 வயசு குழந்தை கொட்டுங்க, 10 வயசு குழந்தை கொட்டும். 1.5 கிலோ சீனி கொடுத்தீங்கன்னா செய்ய அப்படின்னு சொன்னா அந்த குழந்தை கரெக்டா செய்யும். இதுல என்ன இருக்கு நீங்க ஹைப் கொடுக்கறதுக்கு? 2வது ரேஷன் கார்டு கொடுத்தாங்க. ரேஷன் கார்டு வாங்காமலே நீங்க மாசம் 1000 ரூபாய் வாங்கிட்டு இருந்தீங்க. 1.25 கோடி பெண்களுக்கு 1000 ரூபாய் மாசம் வந்துச்சு. ரேஷன் கார்டு இல்லாமலே நீங்க வாங்குனீங்க. இப்ப நான்லாம் வாங்கலைங்க. நான் எந்த வித இதுவும் நான் கவர்மெண்ட் இருந்து நான் வாங்கினது கிடையாது. அப்ப எனக்கு ரேஷன் கார்டு இருக்கே, நான் 1 ரூபா லஞ்சம் கொடுத்தது இல்லையே, எங்கேயுமே ஊழல் என்கிட்ட கேட்டது இல்லையே. உண்மையை சொல்ல போனா இது வரைக்கும் ஒரு அதிகாரி என்கிட்ட கேட்டது கிடையாது. இது நான் வந்து திமுக அதிமுகன்னு சொல்லலை. இது வரைக்கும் இருந்த அதிகாரிகள் யாருமே சரி, அதிகாரிகள் அவங்க தானே. அரசு மாறலாங்க. இப்ப நீங்க அரசாங்கத்தை போய் நீங்க வந்து 1 ரூபா கொடுக்குறீங்க, இல்ல இந்த மினிஸ்டர் பர்டிகுலரா என்கிட்ட ரூபா வாங்கினாருன்னு சொன்னா நீங்க வந்து அலிகேஷன் பண்ணலாம். ஒரு விஷயத்துக்காக போனா இந்த மினிஸ்டர் என்கிட்ட ரூபா கேட்டாரு அப்படின்னு. அதிகாரிகள் செய்யற தவற வந்து நீங்க அரசு செய்யற தவறாட்டு நீங்க எடுத்துக்க முடியாது. அரசு சொல்லதான் செய்யும். எந்த அரசுமே வந்து நீங்க லஞ்சம் வாங்குங்க அப்படின்னு இதுக்கு முன்னாடி திமுக அரசு அதிமுக அரசு சொல்லிச்சா? என்னமோ எங்க அண்ணன் வந்து எல்லாம் சொல்லிட்டாரு. எங்க வீட்டுல உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க மகன், உங்க விஜய் வந்திருக்கேன், லஞ்சம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லுங்கன்னு மக்கள்கிட்ட சொன்ன இந்த முதல்வர் யார்கிட்ட சொல்லணும்? அதிகாரிகள் கிட்ட சொல்லணும். 1 ரூபா லஞ்சம் வாங்க கூடாது. உங்க பேர்ல எனக்கு பிளாக் மார்க் வந்துச்சு, அது நிரூபிக்கப்பட்ட அடுத்த செகண்ட் நீங்க தூக்கடிக்கப்படுவீங்க. உங்களோட வேலை போகும். உங்களுக்கு இத்தனை வருஷம் நீங்க சம்பாதிச்ச பென்ஷனோ ப்ராவிடென்ட் ஃபண்ட் உங்களுக்கு வராது. உங்களோட சந்ததியருக்கு உங்களுக்கு வாரிசுகளுக்கு எந்த வேலையும் கிடைக்காது. அரசாங்க வேலை கொடுக்க மாட்டோம். உனக்கு தில்லு திராணி அப்படிலாம் இருந்தா இந்த அரசுக்கு அப்படி இருந்தா அப்படி சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல மாட்டாங்க. அப்ப மக்களை உசுப்பேத்தி விடுறது. ஏன்னா நீ மக்களை முட்டாள்னாக்கி வச்சிருக்க. இப்போ எந்த அரசு வந்தாலும் அதிகாரிகள் கிட்ட நீங்க லஞ்சம் வாங்குங்கன்னு சொல்ல போறது கிடையாது. மக்கள் கிட்ட நீங்க லஞ்சம் கொடுங்கன்னு சொல்ல போறது கிடையாது. அப்போ லஞ்சம் கொடுக்கறதும் லஞ்சம் வாங்குறதும் பேசிக்காவே குற்றம் தான். லஞ்சம் வாங்குறது எவ்வளவு பெரிய குற்றமோ அதை விட குற்றம் நீ வந்து லஞ்சம் கொடுக்கறது. தற்கொலை பண்றது எவ்வளவு தவறோ ஒருத்தர் தற்கொலைக்கு தூண்டுறது அதை விட பெரிய தவறுன்னு இருக்கு. அப்ப நீங்க லஞ்சத்தை கொடுத்துட்டு உங்களுக்கு வேலை சீக்கிரமா ஆகணும், ஷார்ட் டைம்ல முடிக்கணும், ஷார்ட்கட்ல போகணும்னு சொல்லிட்டு நீங்க பண்றீங்க. எனக்கு அரசாங்கம் என்ன ஏமாத்திடுச்சு, இல்ல அரசு அதிகாரிகள் எங்கிட்ட லஞ்சம் வாங்கிட்டாங்க, நீங்க நியாயமான பேப்பர்ஸை கொண்டு போனா எந்த அரசு அதிகாரியும் பைசா வாங்கினது இல்லை. நான் அதுதான் சொல்றேன். நான் இது வரைக்கும் 1 ரூபா நான் யாருக்கும் கொடுத்தது கிடையாது. எத்தனையோ தடவை நான் ரேஷன் கார்டு நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், நான் நியூ ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிருக்கேன். எந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம போறோம் அப்படின்னாலும் கூட பேசிக்கா இந்த மாதிரி நம்ம ஷார்ட்கட் போறது இல்லைன்னு வைங்களேன். ஒரு விஷயத்துக்கு போறோம், இது எனக்கு வேணும்பான்னு கொடுக்குறோம், டாக்குமெண்ட்ஸை கொடுக்குறோம், இத்தனை நாள் கழிச்சு வாங்கன்னு சொல்லுவாங்க, நம்ம போவோம், நம்ம வாங்கிட்டு வரோம். இதுல வந்து எங்க அண்ணன் வந்தப்புறம் எனக்கு ரேஷன் கார்டு கிடைச்சிருச்சு அப்படின்னு அப்ப நீங்களாம் எவ்வளவு பெரிய தவிட்டு தற்குறி. உங்களுக்கு பேர் வச்சது தப்பு இல்லையே தற்குறின்னு. ரேஷன் கார்டு வாங்குறது நீங்க சொல்றீங்களா? உள்ள இருக்கக்கூடிய புரோக்கர்ஸ் அவங்களாம் இந்த மாதிரி லஞ்சம் வாங்க நம்ம கேட்டிருப்போம். நேரடியா அதிகாரிகள் வாங்கி நம்ம கேட்டிருப்போமா? இந்த ஆட்சியில என்ன போர்ட்ரேட் பண்ண போறாங்க? புரோக்கர்ஸுமே வந்து மேக்சிமம் என்னன்னு பாத்தீங்கன்னா இது டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல இருக்கும். லைசன்ஸ் வாங்கி தர்றேன்னு சொல்லிட்டு நிறைய அது எப்பவுமே நடக்கும். வண்டி ஓட்ட தெரியாதவங்களுக்கு லைசன்ஸை கொடுக்கறது,
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். இன்னொரு ஒரு விஷயம், எனக்கு டிரைவிங் தெரியாது, என்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இல்லை, பிரச்சனை இல்லை. ஏன்னா அந்த மாதிரி இப்போ டிரைவிங் ஸ்கூலுக்கு போனாலும் கூட இல்லை நீங்கள் ஃபர்ஸ்ட் லைசன்ஸ் வாங்குங்க, இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க, லைனில் நிற்க வேணாம் அப்படிம்பாங்க. ஆனால் அது எவ்வளோ பெரிய குற்றம் அது. இப்போது வந்து நிறைய பேருக்கு லைசன்ஸ் வண்டி ஓட்ட தெரியாமலே லைசன்ஸ் வச்சிருக்கிறாங்கன்னு. அப்போ நீங்கள் யாரை நீங்கள் கைது செய்யணும், யார் மேலே நடவடிக்கை எடுக்கணும்? அந்தந்த அதிகாரிகள் மேலே வைக்கணும். இப்போ புரோக்கர் இருக்காங்கன்னா அங்கே புரோக்கர் எதுக்கு? அரசாங்க அலுவலகத்தில் புரோக்கருக்கு என்ன வேலை? அப்போ அந்த புரோக்கர் யாரோட ஆளு? அந்த புரோக்கரை நியமிச்சது யாரு? ஈஸியாக நீங்கள் பார்க்கலாமா? கள்ளனை இங்கே வச்சுக்கிட்டு நீ கள்ளனை பிடிச்சிட்டு வா, நீ கள்ளனை பிடிச்சிட்டு வா சொல்றதே ஒரு பெரிய ஒரு சினிமா தரமா இல்லையா? அப்ப இதுலயும் பொறுப்பேத்துக்க மாட்டாரு. நான் சொல்றத சொல்லிட்டேன், இதுக்கு மேல உங்க இஷ்டம், அது என்ன மீறி யாரா செஞ்சாங்கன்னா எனக்கு நான் பொறுப்பேத்துக்க மாட்டேன் தான் சொல்ல வராரு போல முதலமைச்சர். அப்ப எதுக்கு முன்னாடி வந்து எந்த முதல்வர் சொன்னாரு நீங்க வந்து லஞ்சம் வாங்குங்கன்னு? லஞ்சம் ஊழலை ஒழிக்க வந்திருக்கேன், லஞ்சம் ஊழலை ஒழிச்சிட்டாங்க. ஒரு பொண்ணு சொல்லுதுங்க, லஞ்சம் ஊழல் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க, டாஸ்மாக் எல்லாம் ஒழிச்சிட்டாங்க. தமிழ்நாட்டுல எங்க டாஸ்மாக்கே நீட் இல்லாம ஆக்கிட்டாங்க. அப்போ இவங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இவங்களுக்கு வந்து புகுத்தப்பட்டிருக்குன்னு விஷயத்த பாருங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு இவன் நீ தமிழ்நாட்டுல தாமா இருக்க, நீட் இல்லைன்னு சொல்லி, நீட்ல போன மாசத்துக்கு முதல் மாசம் 4 குழந்தைங்க இறந்து போச்சு. தமிழ்நாட்டை சேர்ந்த 4 குழந்தைங்க இறந்து போயிட்டாங்க. அப்போ தாவேக தலைவர் விஜய் அவர்களோட ஆட்சியில 4 உயிர்கள் போயிருக்கா. 4 உயிர் போயிருக்கு. அனிதாக்கெல்லாம் அவர் எப்படியோ ரொம்ப மனசெல்லாம் கஷ்டப்பட்டு அறிக்கையெல்லாம் போய் நைட்டு போய் மெழுகுவர்த்திலாம் ஏத்திட்டுலாம் வந்தாரு. அப்ப நான் அதுதான் நான் சொன்னேன். இப்ப அனிதா ஒரு மரணம் நடந்துச்சு, அந்த பொண்ணோட பேர்ல இந்த முந்தைய அரசு வந்து எவ்வளவோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாங்க, புது புது ஸ்கீம்ஸை கொண்டுட்டு வந்தாங்க. இப்ப 4 மரணம் நடந்திருக்கு. ரோஷினி, இன்னொரு ஒரு பையன், ஒரு 3 பொண்ணுங்க. நீங்க என்ன பண்ணீங்க? இல்ல இப்ப ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கலையே. இல்ல இந்த நீட்டுக்கு எதிர்த்து பேசவே இல்லையே இந்த முதல்வர். இது வரைக்கும் இந்த மத்திய அரசாங்கத்தை, ஒன்றிய அரசை இது வரைக்கும் அவர் எதிர்த்து பேசியிருப்பாரா ஒரு வார்த்தை? நீட்டுக்கு அகேன்ஸ்டா நீங்க வந்து இது பண்ணணும், விலக்கு கொடுக்கணும்னோ, இல்லை இது சிஏக்கு எதிராகவோ, இல்லை ஃபார்மருக்கு எதிராகவோ, எங்க இன்னும் இந்த காவேரி நதிநீர் மேலாண்மை வாரியத்துக்கு இன்னும் இவங்க லெட்டர் கொடுக்கலன்னு சொல்றாங்க. எவ்வளவு பெரிய அசிங்கம். ஜூன் 12ஆம் தேதி தேவை விவசாயத்துக்கு தண்ணி வரணும் காவேரியில இருந்து. தண்ணி வரலீங்க. இன்னைக்கு ஜூலை மாசம் ஆயாச்சு, ஜூலை மந்த் முடிய போகுது. அப்ப இந்த அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு? அதான் காவல்துறையை வச்சு பொம்மலாட்டம் காட்டுறாரா முதல்வர். அதுதான் இப்ப கேள்வியான விஷயமா இருக்கு. இப்ப நம்ம மறுபடியும் இந்த லாக்அப் டெத் அந்த செய்திக்கே வந்துட்டோம்னா நம்ம ஒண்ணுதான் நம்மளுக்கு எதிரும் தெரியுது. இப்ப பரந்தாமன் அவர்கள் பேட்டி கொடுக்கும்போது என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு சபரிவர்மன் மேல ஒரு கணக்கு கிடையாது, இதுக்கு முன்னாடி இவர் ஆட்சியிலே பார்த்தோம்னா 4 லாக்அப் டெத் நடந்திருக்கு, இந்த விசாரணைக்கு கொண்டு போறாங்க, அடுத்த நாள் உயிரிழப்புங்கன்னு சொல்லி 4 கணக்கை கொண்டு போய் காட்டுறாரு. போன ஆட்சி காலங்கள ஸ்டாலின் அவர்களை பார்த்து நேரடியா கேட்டார், என்ன காவல்துறையை பார்த்து நீங்க வச்சுட்டு பொம்மலாட்டம் காட்டுறீங்கன்னு கேட்டார். அப்ப இது எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பு ஏத்துக்கணும்ல. இது இறுதியா என்னதான் சொல்வா, நம்ம 2 மாசத்துல 4 லாக்அப் டெத் ஆயிருக்கு அப்படின்றீங்க. இவர் வந்து காவல்துறையை வச்சு இவர் வந்து பொம்மலாட்டம் காட்டல, இவரோட ரூட் மாஃபியா, இவரோட இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு இவர் வந்து பொம்மலாட்டம் காட்டிட்டு இருக்காரு. இந்த செய்தி எங்குமே வெளியே வர மாட்டேங்குதுங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை பேச மாட்டாங்க. அவர் இன்னைக்கு நீல சட்டை போட்டிருக்காரு, இதுதான் வந்து பேசுறாங்களே தவிர இந்த மாதிரி செய்திகள்லாம் வெளியே வர மாட்டேது. நம்ம நார்மலா சோசியல் மீடியால நம்ம பேசுற ஒரு சாதாரண ஒரு ஃபேஸ்புக்லயோ, ஒரு யூடியூப்லயோ, ஒரு இன்ஸ்டால நம்ம போட்ட கண்டென்ட் கூட வெளியே வராது. நம்ம இதை பத்திலாம் பேசுறோம் அப்படின்னா அவங்க எது காமிக்கணும்ன்ற, மக்களுக்கு காமிக்கணும்ன்றத ஒரு முடிவு பண்ணி வச்சிருக்காங்க. இது வந்து கம்ப்ளீட்டா பிஜேபியோட ஃபார்முலா. மத்திய அரசாங்கம் எதை காமிக்கணும்னு விரும்புதோ அதுதான் காமிக்குமே தவிர தேவையில்லாத எந்த செய்தியுமே காமிக்காது. இப்போ பாத்தீங்கன்னா காக்ரோச் ஜனதா பார்ட்டில இருந்து இந்த எந்த நியூஸ் சேனலும் கவர் பண்ணல, எந்த நியூஸ் சேனலும் கவர் பண்ணல. இப்போ இதை பத்தி நம்ம வந்து நார்மலா ஒரு இன்ஃப்ளூயன்சஸா நம்ம பேசினாலும் கூட அது வந்து ரீச் ஆகாது. அப்ப இது எது காட்டணும், எது காட்டக்கூடாதுன்றது பிஜேபி எப்படி வச்சிருக்கோ, பிஜேபியோட கை குழந்தையான தாவேகா அரசுக்கு அந்த சலுகைகள் எல்லாமே சரியாக கொடுக்கப்பட்டு இருக்கு. அப்ப இதுல நீங்க என்ன உங்களோட குரல் எது கேட்கணும்ன்றது இவங்க ஒரு குரூப் உட்காந்து முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அதான் சொல்றேன்ல, இப்ப லாக்அப் டெத் நடந்துருச்சு. இப்ப நீங்க சொன்ன மாதிரி அவர் பர்பிள் கலர் ஷர்ட் போட்டுட்டு வந்தாருங்க, நிலா மாதிரி இருந்தாருங்க, அம்பேத்கரே இறங்கி நேர்ல வந்த மாதிரி இருந்துச்சு. அந்த அளவுக்கு இவங்க பேச ஆரம்பிச்சாங்க, அப்படி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. 2வது இப்போ ஒரு ரீல்ஸ் ஒன்று, முதல்வன் படத்துல உள்ள ரீல்ஸ் ஒன்று போட்டுட்டு இருக்காங்க. ரீல் அதுவும் ரியல் வந்து இவரும் இப்படி தடன்னு ஒரு 10 ஸ்டெப்ஸ் ஓடி வர்றதை காமிச்சிட்டு இருக்கானுங்க. வெக்கமே இல்லாம. எப்படி நார்த் இந்தியாவில கோதி மீடியான்னு சொன்னோமோ அதே மாதிரி உள்ள கோதி மீடியா தான் இப்போ இங்க தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்கு. இவங்களை நம்பி மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. இது என்னன்னா, இந்த விஜய்க்கு அழகுல மயங்கி இருக்காங்கல்ல, விஜயோட கவர்ச்சியில மயங்கி இருக்கிறாங்க. விஜய் இவங்க வந்து முதல்வரா பார்க்கவே இல்லை. டு பி வெரி ஆனஸ்ட், இவங்க இது வரைக்கும் விஜய் முதல்வரா பார்க்கல, விஜய் தன்னையும் முதல்வரா பார்க்கல. அவரே சொல்லிட்டு இருக்கு. அதனாலதான் அவருக்கு இப்ப பாருங்க, நான் முதல்வன் திட்டம் பேரை மாத்திட்டாரா, முதல்வர் படைப்பகத்துல பேரை மாத்திட்டாரா. இவருக்கு எங்கெல்லாம் முதல்வன் பேர் இருந்தது அவருக்கு உறுத்துது. ஏன்னா அவர் அதுக்கான தகுதியானவரா அவரே ஏத்துக்கலன்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா உங்களுக்கு அது இல்லைன்னு நீங்க அதையே எடுக்க போறீங்க.
அழகான நேம், எல்லாருக்கும் கேட்சியா இருந்துச்சு. நான் முதல்வன் திட்டத்துல எத்தனையோ பிள்ளைங்க முதல் இடத்துக்கு வந்தாங்க, குடும்பத்துல முதல் பட்டாதாரியா வந்தாங்க, பெரிய பெரிய ஆபீசர்ஸ் ரேஞ்ச்ல அவங்க படிச்சு வந்தாங்க. அந்த திட்டத்துக்கு பேரை நீங்க ஏன் மாத்தணும்? இப்ப நீங்க தானே முதல்வனா இருக்கீங்க. இப்ப நான் முதல்வன் திட்டத்தை நீங்க ஏன் பேர் மாத்த போறீங்க? அப்போ உங்களுக்கு உங்களையே நீங்க என்ன ஏத்துக்கல. இவரு இன்னும் நடிகர்ல இருந்து வெளியே வரல, மக்கள் இவரை நடிகர்ல இருந்து வெளியே வரவிட போறது கிடையாது. அதான் நான் சொல்றேன், திருப்பி திருப்பி சொன்னா, ஒரு நடிகர் கையில நம்ம நாடு இருக்குது, முதல்வர் கையில இல்ல, ஒரு தலைவன் கையில இல்ல. அது இப்படிதான் நடக்கும். இனி ஏதாவது ஒரு விஷயங்கள், மரணங்கள் அந்த மாதிரி ஏதாச்சும் நடக்கும். இவங்க வீட்டுல ஒரு சம்பவங்கள் நடக்காதது வரைக்கும் இவங்க திருந்த போறதே கிடையாது. ஒருவேளை அப்படி நடந்தாலும் இவங்க திருந்துவாங்களான்னு கேட்டா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இதை நம்ம கரூர்ல நம்ம பார்த்துட்டோம். என் புள்ள செத்துட்டு போட்டுங்க, செத்தா போட்டும், விஜய் நல்லா இருக்கா, அது போதும். என் குழந்தை அது அவரை கிட்ட இருந்து பார்க்க முடியுமாங்க? அதுக்குதான் நாங்க எங்க பிள்ளைய அதுக்கு வேண்டி நாங்க பலி கொடுத்துருக்கோம். தன்னிச்சையாக பேசுறதை தாண்டி யாரு பேச வச்சிருக்கா, அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு நம்ம வந்தாகணும்ல. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் யாருமே பேச வச்சாலும் அது பேச முடியுமான்றதான் என்னோட கேள்வி. நீங்க யாரு பேச வச்சாங்க நீங்க கேக்குறீங்க? யாரு பேச வச்சாலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதுங்க. அந்த ரசிகர்கள் இருந்ததாலதான் அந்த கூட்டத்துக்கு போயிருக்காங்க. அது முக்கியம். அப்போ நீங்க ரசிகர்களாவே இருந்தீங்க, ரசிகர்களாவே வாழ்ந்தீங்க, ரசிகர்களாவே செத்தீங்க. நீங்க ரசிகர்களா சாகிறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஒரு 1.5 வயசு குழந்தையோட மரணத்துக்கு அப்புறமும் கூட நான் அந்த கூட்டத்துக்கு குழந்தைய கூட்டிட்டு போவேன்னு சொல்ற மனநிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. அப்ப இவங்களை யாரு கேள்வி கேட்கறது? யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல, மீண்டும் அதே கரூருக்கு பாத்தீங்களா, அந்த கரூருக்கு வரும்போதும் அன்னைக்கு குழந்தை வச்சு நிக்கிறாங்க. இன்னும் மக்கள் திருந்தல, எவ்வளவு பேசினாலும் திருந்த போகுது. கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், 40 லட்சம் ரூபாய் பணம் கிடைக்கும். தாய்மை பத்தி பேசிட்டீங்களா? ஏன் இதே தாய்மை தானே நாங்க பிரியாணி அபிராமியை பார்த்துட்டோம். பல அபிராமிகளை நாங்க அதுக்கப்புறம் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அதனால இது எங்களுக்கு புதுசு ஷாக் கிடையாது. ஏன்னா ஒரு நல்ல தாயா தான் நிச்சயமா அந்த கூட்டத்துக்கு குழந்தைல, எங்க கோவில் கூட்டத்துக்கு கூட்டிட்டு போக மாட்டோங்க. என் பையனுக்கு உங்க வயசு ஆச்சு, நான் கூட்டிட்டு போக மாட்டேன். போகாதது அங்க கூட்டமா இருந்தா போகாது, அவனும் போக மாட்டான்னு வச்சுக்கோங்க. நமக்குன்னு ஒரு காமன் சென்ஸ் இருக்குல்ல, ஒரு சிவிக் சென்ஸ் இருக்குல்ல, போகக்கூடாது அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல, ஒரு சிவிலைசேஷன் என்னது அப்படின்றது. அப்போ நீங்க அப்படி முட்டாளாவே இருக்கீங்க, முட்டாளாவே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. நீங்க முட்டாளா சாறதுக்கு ரெடியா இருக்கீங்க. ஏன்னா நீங்க செத்தா உங்களுக்கு பணமும் வருது, இப்போ கவர்மெண்ட் வேலையும் கிடைக்குது, பிளஸ் நினைவு சின்னமும் வைக்கிற அளவுக்கான ஒரு பேரதிசயங்கள் இந்த ஊர்ல இப்ப நடந்துட்டு இருக்கு. முன்னாடிலாம் ஒருத்தர் வீரமரணம் அடைஞ்சிட்டு அவங்களுக்கு செலவு வைக்கலாம். அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு எத்தனையோ மிலிட்ரியில எத்தனையோ பேர் இறந்துட்டு இருக்காங்க, எத்தனையோ பாடிகள் வந்துட்டு இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் செலவு வச்சா என்ன ஆகுறதுக்கு? அப்ப அவங்களுக்குலாம் மொத்தமும் ஒரு நினைவு சின்னம் இருக்கு, ஆர்மியில இறந்து போனவங்களுக்கு அப்படின்னு. கூட்டத்துல மிதிப்பட்டு செத்து போனவங்க ஒரு முட்டாள் கூட்டத்துல எங்க நிக்கிறோம் தெரியல, எங்க போறோம் தெரியல, எங்க வர்றோம் தெரியல. இந்த வண்டியை கொண்டு நிப்பாட்ட கூடாதுன்னு சொல்லி மீறி அந்த கூட்டத்துல நிப்பாட்டிட்டு, அந்த கூட்டத்தை பாத்தீங்கன்னா நீங்க நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். கடல்ல எப்படி ஒரு அலை வீசுமோ அதே மாதிரி ஜனங்களுடைய அலமோதல் இருக்கு. இந்த கூட்டத்துல நம்ம வண்டியை நிப்பாட்டுறோம்ன்ற கொஞ்சம் கூட மூளை இல்லாம நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு கொலை பண்ணிட்டு, அப்ப நீங்க எது செஞ்சாலும் உங்களை ஏற்றுக்கிறதுக்கான மனிதர்களை நீங்க உருவாக்கி வச்சிருக்கீங்க. ஒரு கல்ட்டை உருவாக்கி வச்சிருக்கீங்க, ஒரு முட்டாள் கூட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அதனால அந்த முட்டாள் கூட்டத்தை வச்சு நம்ம இன்னும் அதிகப்படியா என்ன வேணா பண்ணலான்ற ஒரு திமிரும் ஒரு திராணியும் உங்ககிட்ட இருக்கு. இன்னைக்கு இந்த மரணத்தையும் அவங்க நியாயப்படுத்துவாங்க. அவர் என்ன நல்லவரா, குட்கா வித்தாருன்ற அளவுக்கு முட்டு கொடுப்பாங்க. பொறுத்திருந்துதான் பார்க்கணும். நம்மளும் சொல்லணும், எங்க குட்கா வித்தவர் தான் கூட நீங்க உட்கார வச்சிருக்கீங்களா? இது மட்டும் எந்த நியாயம்? பொடி உடைச்சவருக்கு மட்டும் நீங்க இன்னும் சீட் மினிஸ்டர்ல உட்கார வச்சிருக்கீங்களா? இது மட்டும் என்ன? தாவேக்க நினைச்சிட்டாரு, தாவேக்கா காரங்களாச்சு ஆயிட்டாங்க. ஆமா, தாவேக்கான்ற வாஷிங் மிஷின் குள்ள போட்டு புளிஞ்சு எடுத்தாச்சு. அது சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த விஷயத்துக்காக, அதாவது காவல்துறை என் கையில இருக்கு, அதற்காக பொறுப்பேற்று கொண்டு ஒரு வார்த்தையாவது மன்னிப்பை தாண்டி நான் பொறுப்பேற்றுக் கொள்கிறேன் அந்த ஒரு வார்த்தையாவது சொல்றாரா இல்லையா, என்ன சொல்ல போறான்றா பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி தோழி.